தமிழக மக்களுக்கு வணக்கம். வெடிக்கிறது போராட்டங்கள். தமிழகம் முழுவதும் பல்வேறு விஷயங்களை, பல்வேறு அடிப்படை பிரச்சனைகளை மக்கள் தானாக கையில் எடுத்து போராட துவங்கியுள்ளனர். அதற்கு முன்னர் ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணணும். அது மீடியாவினால் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால, நேற்று பார்த்தோம்னாக்க, நேற்று முன்தினம் கரூரில் கலெக்டர் அலுவலகத்தை மக்கள் முற்றுகையிட்டிருக்கின்றனர். எதுக்காக முற்றுகையிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகராட்சி மற்றும் மாநகராட்சியோடு இந்த விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஊராட்சிகளை நகராட்சி மற்றும் மாநகராட்சியோடு நீங்கள் இணைப்பதை எதிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் தலைமையில் கரூரில் மாபெரும் பேரணி நடத்தப்பட்டு, அந்த பேரணி கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அந்த பெட்டிஷனை அங்கே கொடுத்துருக்காங்க. இதோடைய காட்சிகளை நீங்கள் இப்போ பார்க்கலாம். அடுத்து மிக முக்கியமாக மதுரை அரிட்டாப்பட்டியில் வரவிருந்த அந்த டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக மாபெரும் போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த நிலையில் நம்மளே பார்த்தோம். கடந்த வாரமும் கூட பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக தலைமையில் மாபெரும் போராட்டம் நடந்த நிலையில் இன்றைக்கு தன்னெழுச்சியாக கிட்டத்தட்ட 26 கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் பேரணியாக அவங்க மதுரையை நோக்கி, மேலூரிலிருந்து மதுரையை நோக்கி அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களை நிறுத்துவதற்கு காவல்துறை அடக்குமுறைகளை ஏவிக்கொண்டிருக்கிறது. காவல்துறை அவர்களை நிறுத்துவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதனை பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நீங்களே இந்த காணொலி காட்சிகளில் பார்க்கலாம். பார்த்துருப்பீங்க எப்படி தன்னெழுச்சியாக மக்கள் எழுந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர்கள் எல்லாரும் விவசாயிகள். இவர்கள் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க துணிந்து விட்டார்கள். கடந்த 3.5 ஆண்டுலேருந்து 4 ஆண்டுகள், ஏன்னா இப்போ ஜனவரி வந்துட்டோம், ஏப்ரல் வந்துருச்சுனாக்க இந்த விடியா திமுக அரசு ஓராண்டு நிறைவு பெற்றுறாங்க. அப்படின்ற நிலையில் இந்த 4 ஆண்டுகளில் மக்கள் பட்ட அவதிக்கு இன்றைக்கு தன்னெழுச்சியாக எழத் துவங்கி விட்டார்கள். அப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்களா வர ஆரம்பிச்சிட்டாங்க, வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். எத்தனை நாட்களுக்கு நீங்கள் மீடியாவை வைத்து நீங்கள் ஏமாற்றி கொண்டிருப்பீர்கள் மக்களை அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? இப்போ பாருங்கள், என்ன கரூரில் காமிச்சேன் இல்லையா ஒரு வீடியோ, அந்த கரூர் வீடியோவிலேயே இது எங்கேயாவது மீடியாவில் ஹைலைட் ஆச்சுன்னா எங்கேயுமே வரல. ஒரு 2 நிமிட செய்தியாக கூட எங்கேயும் வரல. ஆனால் ஒரு மாபெரும் பேரணி அங்கே நடந்திருக்கு. நகராட்சி மாநகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஊராட்சிகளை சேர்க்கக்கூடாது, இப்போ விவசாயம் பாதிக்கும், விவசாயிகளுக்கான முக்கியத்துவம் என்பது பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை எந்த மீடியாவும் ஹைலைட் பண்ணல, எதுவுமே பேசலை. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னாக்க, நேற்றுடன் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஊராட்சிகளுக்கான கிட்டத்தட்ட 28 மாவட்டங்களில் ஊராட்சிகளுக்கான அந்த பதவிகள் முடிவுக்கு வருகிறது. அரசியல் சாசன விதிப்படி இந்த பதவிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆனால் தேர்தல் இதுவரையில் அறிவிக்கப்படவில்லை. மாறாக அங்கெல்லாம் அதிகாரிகளை இவர்கள் பொறுப்பாளர்களாக அமர்த்தி இருக்கிறார்கள். அப்போ இது ஜனநாயக படுகொலையா இல்லையா? இதை ஏதாவது ஒரு மீடியா பேசியதா என்றால் பேசவில்லை. அதை விடுத்து மீடியா எதை பேசி கொண்டிருக்கிறது? இங்கே ஆளுநர் தேசிய கீதம் வாசிக்க சொன்னார், ஸ்டாலின் தமிழ்தாய் வாசுதான் வாசிப்பேன் என்று சொன்னார். இப்படித்தான் இவர்கள் விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏமாற்று வேலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இங்கே சிட்டியில் உட்காந்துருக்கோம், நாம் புரிஞ்சிக்கலனாலும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். அவ பாருங்கள், அவமாட்ட தன்னெழுச்சியாக எழுந்து வராங்க. இது எப்படி தடுப்பீங்க? உங்களுடைய காவல்துறையை வைத்து தடுக்க முடியுமா? இதை மேல்மால விவசாயிகள் போராட்டம் நடத்திய பொழுது அவர்கள் மீது குண்டர் சட்டத்தை பாய்ச்சினீர்கள். குண்டர் சட்டத்தை பாய்ச்சியதோடு நிறுத்தினீர்களா நீங்கள்? இல்லை, அவர்கள் மீது விபச்சார வழக்கு போட்டீங்க. இது வரைக்கும் எந்த அரசாங்கம், அதாவது
கருணாநிதியோடைய கேவலமான ஆட்சியில் கூட விவசாயிகள் மீது விபச்சார வழக்கு போட்டது கிடையாது. ஆனால் அந்த கேவலத்தையும் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் அரங்கேற்றியது. அதாவது கருணாநிதியை விட ஒருபடி மேலே. இவங்க இப்போ பெருமையாக சொல்கிறாங்க இல்லையா, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஸ்டாலின் கருணாநிதியை விட தேர்ச்சி பெற்று விட்டார். எப்படி? கருணாநிதி காண்பித்த கொடுங்கோன்மையை விட ஸ்டாலின் ஒருபடி மேலே போய் கொடுங்கோன்மையை காண்பித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. கருணாநிதியாவது துப்பாக்கியால் தான் சுட்டார், 10 பைசா யூனிட்டுக்கு அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னு கேட்ட விவசாயிகளை பார்த்து. ஆனால் ஸ்டாலினோ அவர்கள் மனதிலே அந்த காயத்தை ஏற்படுத்தி விட்டார். துப்பாக்கியால் சுட்டது கூட அது புல்லட் காயம்தான், ஒன்று தப்பிப்போம் இல்லை இறப்போம். ஆனால் மனதில் ஏற்படுத்தப்பட்ட காயம், அதுவும் விபச்சார வழக்கு போன்ற விஷயங்களை நீங்கள் ஒருத்தங்க மேலே போடுறீங்க அப்படின்னா அது காலத்திற்கும் அவர்களுக்கு ஆறாத தழும்பாக இருக்கும். அதுவும் அந்த தழும்பு என்பது வெளித்தோற்ற தழும்பு கிடையாது, மனதிற்குள் ஏற்படுத்தப்பட்ட தழும்பாக இருக்கும். அப்படியாக ஒரு தழும்பை ஏற்படுத்தியவர் தான் ஸ்டாலின். அதனால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி. தீய சக்தியில் எந்த தீய சக்தி மோசமான தீய சக்தி என்று போட்டி வைத்தால் கருணாநிதி, ஸ்டாலின், உதவாநிதி. இன்னும் உதவாநிதி அன்டெஸ்டட், நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு கருணாநிதியை விட விஞ்சி இருக்கிறார் ஸ்டாலின் என்பது புலப்படுகிறது. இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன தெரியுமா? இப்படி தன்னெழுச்சியாக போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, மீடியா இதையும் பெரிதுபடுத்தவில்லை. பெரிதுபடுத்தக்கூடாது என்று அவர்களுக்கு உத்தரவு பாய்ந்திருக்கும். 17 கிலோமீட்டருக்கு நிற்கிறாங்கங்க. நீங்கள் அந்த வீடியோக்களை முழுசாக பாருங்கள். கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டருக்கு மக்களுடைய அந்த பேரணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மதுரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இது மாதிரியான ஒரு எழுச்சி எப்போ பார்த்துருப்போம் அப்படின்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் பொழுது நம்ம 2017 அப்பொழுது பார்த்துருப்போம் இந்த மாதிரியான ஒரு தன்னெழுச்சியை. அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் திரும்ப கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். எப்படி நீங்கள் விழுப்புரத்தில் உங்கள் அமைச்சர் போன பொழுது அங்கே சேற்றை அடித்து அனுப்பி வைத்தார்களோ, எப்படி ஒரு சிறுமி பள்ளியில் கவனக்குறைவின் காரணத்தினால் மரணமடைந்த அந்த இடத்துல போயிட்டு நீ வா போன்னு பேசிய அந்த அமைச்சரை அந்த செக்கை முகத்தில் வீசி எறிந்து அனுப்பிவிட்டார்களோ, அது மாதிரி இப்பொழுது மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் ரோட்டுக்கு வந்து. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ என்ன மடைமாற்றம் பண்ண போகிறீங்க? ஒரு நாளைக்கு ஆளுநர் கிடச்சாரு, மற்ற நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? யாரை போய் பிடிப்பீங்க? இதற்கு இந்த ஸ்டாலின் அரசாங்கம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த டங்ஸ்டன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதற்காகத்தான் மக்கள் வெளில வந்திருக்காங்க ரோட்டுக்கு. இந்த டங்ஸ்டன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அரசாங்கம் துரோகம் இழைக்க முனைந்தது. அதை தட்டி கேட்டது அதிமுக. இந்த விவகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கள்ள மௌனத்தை இவர்கள் பல மாதங்களாக சாதித்தார்கள். அதனால்தான் கேள்வி கேட்கப்பட்டது. கடந்த ஆண்டு அக்டோபரில் நாங்கள் கடிதம் எழுதிவிட்டோம். வெறும் கடிதம் மட்டும் எழுதி விட்டுருவாங்களாம். நான் என்ன கேட்குறேன்னா, துரைமுருகன் வீட்டில் இப்போ ரெய்டு வந்துச்சு. ரெய்டு வந்தால் வந்துட்டு போட்ட விட்டாரா? இல்லை 85 வயதிலும் அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய குளிர், எந்த குளிர் இருக்கோங்க, அந்த குளிரையும் பொருட்படுத்தாமல் இங்கிருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி போயிட்டு யார் காலில் விடாமல் விழுந்துட்டு வந்தார்ல. அப்போ அந்த டங்ஸ்டன் விவகாரத்தில் மட்டும் அரிட்டாப்பட்டி மக்கள்னா மட்டும் வெறும் கடிதம் எழுதிட்டு சும்மா உட்காந்துருப்பீங்களா? ஏன் துரைமுருகனை பேசுகிறேன்னு தெரியுமா? இந்த விவகாரத்தில் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கேள்வியை ஸ்டாலினை நோக்கி கேட்ட பொழுது துரைமுருகன் பின்னால் சென்று ஒளிந்து கொண்டார். துரைமுருகன் என்ன பண்ணார் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமியை அழகு காண்பிக்கிறார். அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம். கடைசியில் என்ன நடந்தது? விதி வலியது. நீ யாரை கிண்டல் செய்தாயோ, யாரை பார்த்து கேலி செய்தாயோ அவரை விட்டுருங்க. அவர் யாருக்காக பேசினாரோ அவர்களது சாபம் உன்னை இன்றைக்கி இந்த ரெய்டுக்காக டெல்லிக்கு ஓட வச்சுதா? போய் அங்கே அழகு காமி, முடிஞ்சால் அங்கே அழகு காமியே. டெல்லியில் எவங்காலில் விளையாங்க முடியுமா உன்னால்? அப்போது இதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது. இனியும் இந்த பொம்மை ஆட்சியை, இந்த விடியா ஆட்சியை சகித்து கொள்ள மக்கள் தயாராக இல்லை. அவர்கள் தெருவுக்கு வந்து விட்டார்கள். மீடியா இப்படியே நீங்கள் ஜால்ரா போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களையும் மக்கள் மொத்தமாக புறக்கணிக்கின்ற காலம் வெகு விரைவில் வந்துவிடும். இப்போவும் நான் சொல்கிறேன், மக்களுடைய தன்னெழுச்சி புரட்சியாக இருக்கட்டும், மக்களுடைய தன்னெழுச்சி போராட்டங்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் நம்ம நீங்கள் பொது வெளியில் காண்பிக்காமல் விட்டீர்கள் என்றால் உங்களை இந்த உலகம் காரி துப்பும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள்ன்றது வேறு விஷயம். ஆனால்
உங்களுக்கான மதிப்பு என்பது முற்றிலுமாக அகன்றுவிடும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.